இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு. ஆனா அவர் ரொம்ப தாழ்மையா ஒவ்வொருத்தருக்கும் அவர் பண்ணணுங்கிற அவசியம் மிக மிக முக்கியம். அவருடைய எளிமை. இப்படி வர போறாரு. அவருடைய வருகையில இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யறவங்களுக்கு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம், இந்த பாவங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுங்க. இந்த வீடியோக்களை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது. அவர் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு. ஆனா அவர் ரொம்ப தாழ்மையா ஒவ்வொருத்தருக்கும் அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொக்கை கொண்டு அந்த ஷாலை எடுத்து அவர் தனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. யார் தாழ்மையுள்ளவர் என்பதை ஊழியக்காரனுக்கே தெரியவில்லை, ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு தெரிகிறது. ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையில மிக மிக முக்கியம் அவருடைய எளிமை. அதற்கு எடுத்துக்காட்டு, அவர் பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான். மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் அரண்மனை தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால உடைச்சவர் தான் திரு இயேசு அவர்கள். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ரோட்ல ஓரத்துல நின்று செய்யற இந்த மாதிரியான விபச்சார காரியங்கள் தேவன் அருவருக்கிற பாவம். தேவன் நியாய தீர்ப்பு வரும். நீங்க அநேக ரீசன் சொல்லலாம், அது எல்லாம் உங்களை பாதுகாக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர போறாரு. 2000 வருஷம் தான் கிறிஸ்துமஸ், மறுபடியும் வர போறாரு. அவருடைய வருகையில இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யறவங்களுக்கு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம், இந்த பாவங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். கிருபையாய் நேசிக்கிற ஆண்டவரே, அன்பு சகோதரிகள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகட்டும். ஆண்டவரே, அந்தகாரத்தின் ஆவிகள், பிசாசுடைய பிடி, ஆண்டவரே, பொல்லாத ஒரு நிச்சயக்கு விபச்சாரம் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு வெளியே வர மனம் திரும்ப தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக தேவ பயத்தோடு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தாவே இந்த சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்தமே வாழ்வின் மேன்மை என்பதை புரிந்து பாவத்தை பரிபூர்ணமாய் வெறுத்து ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. பாவம் செய்கிறவன் பிசாசனம் உண்டாயிருக்கான்னு சொன்னீங்களே, இப்படிப்பட்டவர்கள் பிசாசனம் உண்டானவங்களா வாழ வேண்டியது போதும் ஆண்டவரே. இனி உம்மால் உண்டாகின தேவ பிள்ளைகளை மாற உதவி செய்யுங்க. அன்னகர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கொடுக்கிற தேவனீர் ஆண்டவரே, இவர்களையும் சேர்த்துக் கொள்வீராக. வருகையிலே இவர்களையும் சேர்த்துக் கொள்வீராக. பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். வசனத்தை நீங்கள் ஒரு வார்த்தை பேசி இருந்தாலே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி இருக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற அந்த சத்தியத்தை பேசி இருக்கலாமே. இப்பொழுது இங்கே இருக்கிற ஒரு போதகரை பாருங்கள். தைரியமாக திருநங்கைகளிடம் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகளை தைரியமாய் பேசுகிற இப்படிப்பட்ட போதகர்கள் ஃபேமஸாக இருப்பதில்லை.